வியூவர்ஸ், வெல்கம் டு டிரைவ் ஸ்பார்க் தமிழ். நான் உங்க பிரவீன். ஸோ நம்மக்கிட்ட இன்னைக்கு BE6 உடைய இந்த ஃபார்முலா இ எடிஷன் கார் தான் இருக்குது. ஸோ இதோடைய டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் நம்ம சேனலில் போட்டாச்சு. பார்க்கலன்னா அதை போய் பார்த்துருங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ இப்போ என்னென்னா இதில் இருக்கக்கூடிய டாப் 5 ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். அதாவது இப்போது இந்த ஃபார்முலா இ எடிஷனில் வந்து இருக்கக்கூடிய டாப் 5 ஃபீச்சர்ஸ். ஸோ முதல்ல இந்த ஃப்ரண்ட் ஃபேஷியாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். நமக்கு கம்ப்ளீட்டாக LED ஹெட்லாம்ப்ஸை வந்து எம் ஷேப்பில் இருக்கிறத ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸாக வந்து மாற்றிருக்காங்க சர்க்கிள் ஷேப்பில். அது வந்து ஒரு அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்கிட் பிளேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹை பண்ணி தார்லலாம் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு ரக்கட் லுக்கில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலையுமே வந்து நமக்கு ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ரேசி ஃபீல் வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு 21 அண்டு இந்த ரேசருடைய நேம் அண்ட் சிக்னேச்சர் வந்து ஒரு டீக்கர் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு பிடிச்ச நம்பர் அண்ட் உங்கள் நேமை வந்து இந்த இடத்துல டீக்கராக நீங்கள் போட்டுக்க முடியும். அது வெறும் முதல்ல வரக்கூடிய 1000 கஸ்டமருக்கு மட்டும்தான். அதோட இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ரேசி ஸ்ட்ரைப்ஸ் டீக்கர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் இந்த ஃபார்முலா இ பேஜிங்குமே பார்க்க சூப்பராகவே இருக்கு. மூணாவது, ரியரில் ஒரு மேசிவான ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே மேலே ஒரு 2 ஸ்பாய்லர் டைப்பில் ஹோல் வச்சு அந்த ஏரோடைனமிக் ஃப்ளோக்கு ஏற்றாப்புல இருந்துச்சு. பட் இது வந்து ஒரு அந்த ஃபார்முலா கார் இருக்கும்போது அதுக்கு ஸ்பாய்லர்லாம் பின்னாடி மேசிவாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஏரோடைனமிக் ஃப்ளோவுக்கு ஏற்றாப்புலேயே வந்து இந்த மேசிவான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடவே டெயில் லைட்ஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நமக்கு இதில் கம்ப்ளீட்டாக வந்தது எண்ட் டு எண்டு. இந்த வாட்டி உங்களுக்கு வெறும் 3 ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரை சொல்லலாம். இன்டீரியரில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்ல ஆரஞ்சு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்லேயுமே வந்து நமக்கு அந்த BE6 ஃபார்முலா பேஜிங்காக இருக்கட்டும், இங்கே டேஷ்போர்ட்லேயுமே ஃபார்முலா இ பேஜிங்காக இருக்கட்டும், இங்கே சென்டர் டேஷ்போர்டில் கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த பிளாக்ல ஒரு ஆரஞ்சான டாப் ஃபினிஷ் வந்து கொடுக்குது. அதாவது ஒரு ரேசி ஸ்டைலில் அந்த ரேசி டிசைன் லுக் வந்து நமக்கு அந்த ஃபீல் வந்து கிடைக்கும், ஒரு ரேஸ் கார் மாதிரி. அது கூடவே பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் நான் சொன்ன மாதிரி முதல்ல வர அந்த 1000 கஸ்டமருக்கு மட்டும் பேட்ஜ், அவங்க நேமுமே வந்து இங்கே பேட்ஜிங் போட்டுக்கலாம். அண்ட் சீட் பெல்ட்லலாம் கூட அந்த பேட்ஜிங் வருது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் ஹேண்டில்ஸு, டோர் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு அந்த பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா வெஹிக்கிளுடைய கலர் தான் இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரெட் கலர். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, பிளாக் அண்டு ஏற்கனவே இருந்த ஆரஞ்சு கலர் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 4 கலர் ஆப்ஷன் வருது. அண்ட் இதோடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 23.69 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வண்டியோடைய டீட்டெயில் வாக்குறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டுட்டோம், பார்க்காதவங்க பார்த்துருங்க.